நம்ம ஹீரோ என்னதான் மெடிடேஷன் பண்ணாலும் அந்த பொண்ணு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அடுத்த நாள் அதே பொண்ணு ஆர்டர் பண்ணுறான். இந்த வாட்டி ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. சின்ன டோர் வழியாக கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணுறா. ஹீரோவுக்கு செம ஹாப்பி. இப்போ அந்த பொண்ணையும் பார்த்தாச்சு. எப்பவும் நீங்கள் மட்டும்தான் வர்றீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு. நம்மளை பார்க்க தான் வர்றோம்னு அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு ஐடியா பண்ணி பெரிய பார்சல் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் ஹீரோவுக்கு பேசவே வார்த்தை வரல. எனக்கு பார்சல் கொண்டு வந்துட்டு நீங்களே கொண்டு போகிறீங்க, சேஞ்ச் தரலன்னு அந்த பொண்ணு கேட்க சாரிங்க மறந்துட்டேன்னு ஹீரோ முடிக்கிறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறான். அவளும் அந்த பாட்டியும் நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டா ஐயோ பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே நிற்கிறா. அதே டைமில் பாட்டி ஒரு பாட்டில் எடுக்க போக அந்த இடத்துல ட்ராலி பாட்டில் பொத்துன்னு கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. பாட்டி அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ ஒன்றும் சொல்லாமல் அப்படியே போயிட்டான். மறுபடியும் அதே பொண்ணு ஹீரோவுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறான். நம்ம ஹீரோ மறுபடியும் அதே வீட்டுக்கு வரான். இந்த வாட்டி அந்த பொண்ணோட கையில் மருதாணியும் இல்லை, தங்க வளையலும் இல்லை, வெறும் கருப்பு கயிறு இரும்பு வளையல் தான் கிடக்கு. அவள் அழுதுகிட்டே இனி உனக்கு என்ன பிடிக்காது இல்லை, நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ எனக்கு முதல்லே தெரியும்னு சொல்கிறான். அந்த மொமெண்ட்லேருந்து 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அவள் ஆச்சரியமாக எப்படின்னு கேட்க ஹீரோ சிரிக்கிறான். மழை பெய்யும் போது கெஸ்ட்டுக்கு தலை தோத்த முத்தாலி டவல் கொடுக்க மாட்டாங்கல்லன்னு அவள் சிரிக்க ஆரம்பிக்கிறா. அங்கே அவங்க லவ் ஸ்டார்ட் ஆகுது.